எந்த நியூஸ் திறந்தாலும் த்ரிஷா த்ரிஷா த்ரிஷான்னு தான் போடுறாங்க. ஏன்னா அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்களா அந்த இதுல. ஒரு சேனல்லாம் அதெல்லாம் வந்து பெரிய நியூஸ் சேனல். அவெல்லாம் ஒரு தம்ப்நெயில் போடுறான், என்னன்னா முதலமைச்சருக்கு சல்யூட் அடிச்ச த்ரிஷா அப்படின்னு. அப்புறம் இன்னொன்னு பார்த்தேன், சுதந்திர தின விழாக்கு வந்து த்ரிஷா அப்படின்னு போடுறாங்க. இன்னொன்னு பார்த்தேன், ஸ்டைலாக சல்யூட் அடிச்ச த்ரிஷா. டேய், நீங்க சுதந்திர தின விழா பத்தி பேசுவீங்களா இல்ல த்ரிஷா பத்தி தான் பேசுவீங்களா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இல்லங்க. அவங்க அந்த சுதந்திரத்தை பத்தி பேசுறாங்க, இப்ப இவங்க சுதந்திரம். அதுல ஒரு கமெண்ட் நான் பார்த்தேன். என்ன கமெண்ட்னா, சுதந்திர தின விழாக்கு கூட சுதந்திரம் இல்லாத ஆயிட்டாங்க நம்ம அனில் சாமி. ஏன்னா அவங்களால எதுவுமே சுதந்திரமா பேச முடியாது, அந்த மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்ற ஒரு மீம் பார்த்தேன் நானு. அது மட்டும் இல்லாம இந்த செய்திகள்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. என்னது? நம்ம அண்ணா சொன்னதுதான் ஞாபகம் வந்தது. என்ன சொல்லியிருந்தாருன்னா, அண்ணா வந்து முதலமைச்சரா பதவி ஏற்கிறாரு, அந்த விழா நடக்கும். அந்த விழாக்கு வந்து தன்னோட மனைவி ராணியை வந்து கூட்டு போல. அது என்ன சொல்றாருன்னா, குடும்பத்துக்கும் கட்சிக்கும் இடைவெளி இருக்கணும் அப்படின்னு சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வருது. அதுல முக்கியமா நான் ஒரு இது பார்த்தேன், மீம் ஒண்ணு. அதெல்லாம் சிரிப்பு தாங்கல எனக்கு. அந்த மீம் வந்து எப்படா இப்பெல்லாம் யோசிக்கிறீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. த்ரிஷா எப்படிங்க சுதந்திர தின விழாக்கு வரலாம் அப்படின்னு ஒருத்தர் கேக்குறாராம். அதுக்கு வந்து ஒருத்தர் பதில் சொல்றாராம், ஏங்க த்ரிஷா விட தகுதியான ஆள் யாரும் இல்லைங்க. எப்படி அப்படின்னு கேட்டா, மதுரையில பிறந்து தன்னோட 2 அண்ணனையும் இழந்து முத்துப்பாண்டின்ற ரவுடி கிட்ட மாட்டி அங்கிருந்து தப்பிச்சு வந்து வெளிநாட்டு வேலை கிடைச்சோம், தாய் நாட்டு மீது கொண்ட பற்றால் அவங்க வந்து இந்தியாவில இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான்டா உண்மையான சுதந்திர போராட்ட நல்ல கலந்துக்க தகுதியான ஆளு அப்படின்னு. கில்லி படத்தை தான் இப்படி அந்த மீமா போட்டுச்சு. நான் ஒரு எப்படா நீங்க இப்பெல்லாம் யோசிக்கிறீங்க, அந்த சின்ன பையன் சொல்ல எப்படா அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி